எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரைஸ் இல்லாமல் மசூர் தால் கீன்வா வச்சு ஒரு தோசை ரெசிபி. இது ஃபெர்மெண்டேஷன்லாம் தேவையில்லை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் B2 குக்ஸில் இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி. இந்த நம்ம எலக்ட்ரிக் குக்கர் கப்பால் 1 கப்பு மசூர் தால், 1/2 கப்பு கீன்வா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்தே ஊற வச்சுடலாம். ஒரு 2 to 3 hours ஊறினா போகிறோம். இதை அரைச்சிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு துண்டம் இஞ்சி, வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற மசூர் தாலும் கீன்வாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம நார்மல் தோசை பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டா போகிறோம். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிக்க வேண்டாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போது இந்த மாவில் நம்ம தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம உடனே வாக்கலாம் இந்த தோசையை, அதனால் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம், பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து மேபி ஒரு 15 to 20 minutes இது எல்லாம் இந்த ஃப்ளேவர்ஸ் கலக்கிறதுக்கு வச்சா போகிறோம். இம்மீடியட்டாகவே இதை நம்ம தோசையாக பண்ணலாம். நல்லா கல் சுட்டாச்சு. எப்பவும் போல் நம்ம தோசைக்கு மாவு எடுக்கிற மாதிரி எடுத்து நல்லா தின்னாவே இதை வாக்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல தின் தோசையாகவே நம்ம இதை பண்ணலாம். அடை மாதிரி இல்லை, தின்ன தோசையாகவே பண்ணலாம். இப்போ போல் எண்ணெயோ நெய்யோ எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். தோசை நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் பின்னாடி பக்கம் அது வெந்தாச்சு. திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் வாக்க முடியும். இதை நார்மல் தோசை மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்து வந்தாச்சு. நார்மலாக சட்னி, சாம்பார் எதோட வேணால் எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தி ஆப்ஷனாக ரைஸ் இல்லாத ஒரு தோசை ட்ரை பண்ணி பாருங்கோ. தேங்க்யூ.